Friday in today's gospel. He appointed 12 that he might send them out to preach and to have authority to drive out demons. Mark chapter 3 verse 14. Having authority to drive out demons can mean sharing the power of the Lord over demons and evil spirit. Having authority means to rule, to govern. After the creation, God entrusts human beings to rule and to govern the creation and not to exploit them. Am I abusing the power of operating the power in accordance with the will of my Creator? Be imitators of me as I am of Christ. 1 Corinthians chapter 11 verse 1. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவில் அன்பானவர்களே, வெள்ளிக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் 2ஆம் வாரம் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பு கொடுக்கின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவ வீரர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். முதல் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செயல்பட்டு இயேசு கிறிஸ்துவை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்தைய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே: என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே உம் பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. பேரன்பும் உண்மையும் ஒன்றும் ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மகிமை.
இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பெவனகேசு அவர் பெயரிட்டார். ஆந்திரியா, பிலிப்பு, பார்த்தலோமையு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். To be his companions and sent out to proclaim the message. தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் அவர் சீடர்களை தேர்ந்தெடுத்தார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, personal relationship with Jesus is the highest privilege, gravest responsibility and greatest power of Christ. இயேசுவோடு உள்ள நம் உறவு மிகப்பெரிய உரிமை, மிகப்பெரிய கடமை, மிகப்பெரிய சக்தி. நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய பக்தி முயற்சிகள் அனைத்தும் இந்த உச்ச கட்டத்திற்கு வர வேண்டும். இயேசுவோடு உள்ள உறவு, the relationship. எப்படிப்பட்ட உறவு? நேற்று நான் கூறினேன், what a friend we have in Jesus. இயேசு நமக்கு ஒரு உற்ற தோழனாக, நல்ல நண்பனாக, வழிகாட்டியாக, ஒரு கரம்பிடித்து வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு தாதையாக, இப்படி பல வகைகளிலே இயேசுவை நாம் உறவு உரிமை கொண்டாட முடியும். அதற்கு அவர் தகுந்தவரும், அதற்கு அவர் விருப்பமுள்ளவராகவும் இருக்கிறார். பலதரப்பட்ட விசுவாசிகள், பிறகு சீடர்கள், சீடர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர்கள் என்பது யார்? அதைத்தான் துவக்கத்தில் நற்செய்தி வசனமாக நாம் படிக்க கேட்டோம். தம்மோடு இருக்க, டு பி வித் ஹிம், அவரோடு இருக்க வேண்டும். எப்பொழுது? எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். மனிதர்களுடைய பலவீனம் பாருங்கள். இயேசுவினுடைய சோதனை காலத்தில் அவரை விட்டு இந்த ஆண் சீடர்கள், அப்போஸ்தலர்கள் ஓடி போய் ஒளிந்து கொண்டார்கள். மாறாக பெண் சீடர்கள் தைரியமாக முன்வந்தார்கள். இயேசுவின் அருகில் நிற்பதிலே பாருங்கள், யார்? 2 பெண்கள், ஒரு ஆண். யோவான் மட்டும்தான் நிற்கிறார். மரியா தாயும் மரிய மதலேனாலும் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். ஆக யார் உற்ற நண்பன்? உதவுகின்ற நண்பன். ஆபத்து வேளையில, சோதனை வேளையில, கஷ்டமான சூழ்நிலையில யார் நம்மோடு இருந்து செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் உற்ற நண்பர்கள். இயேசு அப்படிப்பட்ட நிலையில் நம்மோடு இருக்கிறார். ஆகவே அவரை நாம் எப்படிப்பட்ட உறவு முறையாரோடு நாம் வைத்திருக்கிறோம், எந்த நிலையில் வைத்திருக்கிறோம்? பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களிலே எங்கே அதிகமாக மக்கள் கூடுகிறார்களோ அங்கே தீ அணைக்கும் கருவி இருக்கும். மக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடிய வகையில் அது இருக்கும், இருக்க வேண்டும். தீயை அணைக்கும், தீ அணைக்கும் கருவி தேவை, முக்கியமானது. ஆனால் ஆபத்து சமயத்தில் மட்டும்தான் வரும். மற்ற நேரத்தில் அப்படியே அது அங்கே இருக்கும், ஒரு கொலு பொம்மையை போல. அப்படி நாம் கடவுளை அல்லது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறோமா? வீடுகளிலே பெரிய பெரிய மாடங்கள், அழகிய படங்கள்,
சட்டமிட்டு சீரியல் செட்ஸ் எல்லாம் போட்டு அழகான ஒரு மாடம், வீட்டிற்கு ஒரு அந்தஸ்தை தருவது போல, பக்தியை தருவது போல பாராட்டக்கூடியதுதான். அதற்கு வேண்டிய மெழுகுதிரிகள், பூமாலைகள் இவைகளை எல்லாமும் நாம் போடுகிறோம் மறக்காமல். இது மட்டும் போதுமானதா? இயேசு என்னோடு எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறார்? Prayer and action are like our 2 feet. We need them both if we are to follow the way. மன்றாட்டும் செயலும் ஜெபமும் செயலும் நம் 2 பாதங்கள் போன்றது. அவர் வழியில் நாம் செல்ல இரண்டுமே நமக்கு தேவை. அதைத்தான் இப்பொழுது நான் நம்முடைய மரியாயின் சேனைக்கு வலியுறுத்தி வருகின்றேன். இப்பொழுது 6 மணியிலிருந்து 7 மணி வரை நாம் ஒன்றாக ஒரு திரு வழிபாடாக, ஒரு கூட்டு ஜெபமாக, எல்லோருமாக சேர்ந்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். மிக மிக உன்னதமான செயலாக நற்கருணை ஆராதனையிலே பங்கு பெற்று அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம், நன்றி கூறிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு ஈடான வேறு எந்த பக்தி முயற்சியும் இல்லை. அது ஜெபமாலையோ, சிலுவை பாதையோ, இப்படி கோணாங்குப்பமோ, வேளாங்கண்ணியோ, நாரியப்பனூரோ, வில்லியனூரோ திருத்தலங்களுக்கு செல்வது ஒரு பக்தி முயற்சி, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதை விட சிறந்தது இந்த நற்கருணை ஆராதனையும் திருப்பலியும். எனவே இதை ஒப்பு கொடுத்த பிறகு நீங்கள் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டு இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு சிறிய பணியையும், துப்புரவு பணியையும் மேற்கொள்ளுங்கள் ஜெபித்துக் கொண்டே. ஏன்? ஜெபமும் செயலும். ஜெபம் செய்யும் போது செயலையும் செய்யலாம், செயல்கள் செய்யும் பொழுது ஜெபமும் சொல்லலாம். அப்பொழுது அது இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை தருகிறது. ஆகவே அந்த செயல் வெறும் செயலாக மட்டுமல்ல, ஒரு அர்ப்பணமாக. எத்தனை விதமான சேவைகள்! மருத்துவமனையில் இருப்பவர்களை சந்திப்பது, நோயாளிகளை சந்திப்பது, தனிமையாக இருக்க முதியோர்களை சந்திப்பது, அவர்களுக்கு உதவுவது, பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி எடுப்பது, தேவைப்படுவோருக்கு ஜெபமாலை கொடுத்தல், படங்களை கொடுத்தல், இன்னும் சின்ன குறிப்பிடம் ஞானோபதேச புத்தகங்களை வாங்கி கொடுத்தல், இப்படி பல பணிகளை வகுத்திருந்தார்கள். அதை பார்த்த, படித்த, கேட்ட பேராயர் அவருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவர் தன்னுடைய உரையில் சொன்னார், நீங்கள் இவ்வளவு செய்கிறீர்கள், நானும் ஏதாவது செய்ய விரும்புகிறேன். இந்த செயல்களை பார்த்து அவருக்கு ஏற்பட்ட ஒரு உத்வேகம். இதுதான் நாம் பிறருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். ஜெபம் நிறைந்த செயல்பாடுகளாக இருக்கும் பொழுது அது ஆசீர்வதிக்கப்படுகிறது, அது இறைவனுக்கு ஏற்புடையதாகிறது. இதோ இந்த திருப்பலியிலே நாம் நேரத்தை கொடுக்கிறோம், கவனத்தை கொடுக்கிறோம், சிதறடிக்காமல் நம்முடைய எண்ணத்தை ஒன்றிணைத்து இந்த முதல் கட்ட நேரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றோம். நம்மோடு சேர்ந்து ஏராளமான மக்கள் இந்த தொலைக்காட்சி ஊடகங்களின் வழியாக. ஆக இவைகள்தான் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, அவரோடு நாம் உறவு கொள்வது. A mere greed for money could never explain Judas Iscariot's suicide. He was a more complex man than that. He had not spent enough time on the mountain. யூதாஸ் இஸ்காரியோத்தின் பணப்பேராசை அவரின் தற்கொலைக்கு விளக்கமாகாது. 30 வெள்ளிக்காசுக்காக அவன் இயேசுவை காட்டிக் கொடுத்தான் என்று சொல்வது ஒரு முழுமையான விளக்கம் அல்ல. பலவிதமான எண்ணங்களினுடைய தூண்டுதல் தான் அது. ஒன்று, என்னுடைய ஆண்டவர் எல்லாருக்கும் மேலானவர், எத்தகைய கொக்கிப்பிடி போட்டாலும் அவர் அதிலிருந்து மீண்டு வருவார் என்பதை கண்கூடாக பார்த்தவன். செசாருக்கு வரி கொடுக்க வேண்டுமா? அவர் சொன்ன பதில் வேறு. 3வது பதில், செசாருக்குரியதை செசாருக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் செலுத்து.
கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று கொக்கிப்பிடி கேள்வி. எவன் ஒருவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதல் கல் எறியட்டும். இப்படியாக பல சந்தர்ப்பங்களில் இயேசு புகழுக்கோ அல்லது அதிகாரத்திற்கோ அல்லது பதவிக்கோ ஆசைப்பட்டவர் கிடையாது. இவைகளிலிருந்து மீண்டு வந்தவர் என்பதை அறிந்தவன். இருப்பினும் தன்னுடைய இந்த பேராசையும் ஒரு தூண்டுகோலாக இருந்து, ஒருவேளை இயேசு இவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பெரிய பதவிக்கு வந்தார் என்றால் என்னை ஒரு இதைவிட சிறந்த பகுதியை கொடுப்பார். ஏற்கனவே அவன் பொருளாளராக இருந்தான், காசு அவனிடம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தன்னலமும் கலந்திருக்கக்கூடும். ஏனென்றால் இயேசுவோடு அவன் ஜெபத்தில் இணைந்தவன் இல்லை. அவன் மலை மீது மன்றாடி தேவையான நேரம் செலவழிக்கவில்லை. ஜெபத்திலே ஈடுபாடு இல்லாமல் இருந்ததினால் இயேசுவை முழுமையாக அவன் அறிந்து கொள்ள முடியவில்லை. 2 பேதுரு 1:18 We were with him on the holy mountain. இயேசு அவர்கள் முன்னால் மறு ரூபம் ஆகிறார். இந்த மறுரூபம் டிரான்ஸ்பிகரேஷன். ஒரு பக்கம் மோயிசன், ஒரு பக்கம் எலியாஸ், இயேசு நடுவிலே. அந்த காட்சியை பார்த்தவர்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். எத்தனை பேரொளி வெளிச்சம் கண்களை கூசுகிறது. தீர்க்கதரிசிகளுக்கும் மேலானவர், சட்டத்தை கொடுத்த மோயிசனுக்கும் மேலானவர், அவரை நாங்கள் மலை மீது கண்டோம், அவரோடு இருந்தோம், நாம் புனித மலையில் அவரோடு இருப்போம். ஒவ்வொரு திருப்பலியும் அந்த புனித மலையை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அந்த பெரியவர் இதோ நம்மோடு இருக்கிறார். மோயிசனை விட பெரியவர், எலியாசை விட பெரியவர். To be a disciple is to be with him on the holy mountain of prayer and meditation. ஒரு சீடனாக இருக்க வேண்டும் என்றால் இயேசுவினுடைய அருகாமையிலே, இயேசுவினுடைய பிரசன்னத்திலே இருத்தல் வேண்டும். அவரோடு ஜெபத்திலே ஒன்றிணைய வேண்டும். இதைத்தான் அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். அருமையாக பாடினோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். அவர் வழியில் நடந்திட, அவர் பணி புரிந்திட நம்மை அழைக்கிறார். ஒரு சீடனாக இருக்க அவரோடு இருந்து புனித மலையில் மன்றாடி தியானம் இருக்க வேண்டும், தினமும் இருக்க வேண்டும். All faithful Christians of any kind and condition are called to the plenitude of Christian life and to the perfection of charity, a sanctity that also in our earthly society contributes to humanize our way of life. கிறிஸ்துவில் விசுவாசமுள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் எந்த வகையாயினும் எந்த நிலையில் இருந்தாலும் முழுமையான கிறிஸ்துவ வாழ்வை ஈதல் நிறைந்ததாய், ஈதல் என்றால் கொடுக்கக்கூடியது, நமது இந்த உலக சமுதாயத்தில் நமது மனித நேயத்திற்கு பங்களிக்கிறது. மனித நேயம் என்பது கொடுத்தல், எண்ணத்தை கொடுத்தல், நேரத்தை கொடுத்தல், உடல் உழைப்பை கொடுத்தல், தியாகமாக அவைகளை செய்தல், தாராளமாக கொடுத்தல். இவைகள்தான் இந்த மனித மாண்பிற்கு எடுத்துக்காட்டும் இலக்கணமும் ஆகும். He willed to create great souls comparable to lilies and roses, but he has created smaller ones, and these must be content to be daisies or violets destined to give glory, joy to God's glances when he looks down at his feet. Perfection consists in doing his will, in being what he wills us to be. ஆண்டவர் லீலி மலர்களுக்கும் ரோஜா மலர்களுக்கும் இணையான பல ஆன்மாக்கள் உருவாகவும், டெய்சி வயலட் பூக்களை ஒத்த சிறியனவும் கடவுளின் பார்வைக்கு கிடைக்கும் போது மகிழ்ச்சி கொடுக்க உருவாக்கினார். ஆண்டவரின் விருப்பம் என்ன என்று அறிந்து செய்வதுவே அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதுமாகும். அதில்தான் முழுமை அடங்கி இருக்கிறது. இந்த பூக்கள் எல்லாம் 1 நாள் 2 நாள் தான் வரும்.
வழக்கமாக நம்ம வைக்கிற பூக்கள் 5 நாட்கள் வர வேண்டும். அவைகள் எல்லாம் விலை உயர்ந்த பூக்கள். மனிதர்களுடைய தன்மைகள் இறைவனுடைய படைப்பிலே வெவ்வேறு தன்மைகள். மிக பெரியவர்களை, சிறந்தவர்களை கடவுள் படைத்திருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து சாதாரணமானவைகளையும் படைத்திருக்கிறார். இரண்டும் கடவுளுக்கு தேவை என்றுதான் இந்த குழந்தை தெரசம்மாள் கூறுகிறார். லார்ட் ஸ்பீக் டு மீ, தென் ஸ்பீக் த்ரூ மீ. ஆண்டவரே பேசும், என் மூலம் பேசும். ஆக இறைவன் நம் ஒவ்வொருவரின் வழியாக பேசுகிறார். நாம் ஒவ்வொருவரும் இயேசுவுக்காக பேசுகின்ற ஒரு எக்காலத்தை போல, டு பி எ ட்ரம்பெட் ஃபார் காட். இறைவனுக்காக நாம் அவருடைய நன்மைகளை, நெஞ்சே நீ ஆண்டவர் செயல்களை மறந்திடாதே, மறவாமல் அந்த செயல்களை பிறருக்கு எடுத்துரை. எப்படி தேவதாய் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் உள்ளம் பேர் ஊகை கொள்ளுகிறது என்று மகிழ்ச்சி பொங்க பாடினாரோ, அப்படிப்பட்ட பாடலாக ஜெபமாக நம் ஜெபமும் பாடலும் அமையட்டும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நன்றி ஏந்தனிப்பும் ஆசை பெறுவோம். செபிப்போமாக. தயை நிறைந்த தந்தையே, நீர் எங்களுக்கு செய்த இவ்விருந்தை அருந்திய நாங்கள் மகிழ்ச்சியுடன் உமக்கு நன்றி கூறுகிறோம். இவ்விருந்தினால் உமது அன்பின் ஆவியை எங்கள் உள்ளங்களில் பொழிவீராக. ஒரே உணவை உட்கொண்ட நாங்கள் என்றும் ஒன்றுபட்டு வாழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.